ஆளுநர் ரவி மூலமாக காலம் அழைத்தது. இது எழுத அவர் இல்லைன்னா இந்த புத்தகம் வந்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சேன்னு 2 வரி வரும். அந்த வரி இருக்காது அதில். அது இல்லாம தான் பாட்டு பாடியிருப்பாங்க. அதில் பூராமே பாரதியாருக்கே சென்சார். அதுதான் மிக முக்கியமானது. படிப்பு பெரியாரால் திராவிட இயக்கத்தால் தான் படிப்பு வந்தது அப்படி சொல்றீங்களா? அதுக்கு முன்னால் படித்தவங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் பாடி இருக்காங்களேன்னா அவர்களெல்லாம் பாடினார்கள். அதற்காகத்தான் பண்பாட்டு படையெடுப்பு வந்து அந்த இடத்துல மனு தர்மம் ஓடி தன் இடத்தை பிடித்து கொண்டதுனால முழுமையாக மாற்றி விட்டார். புரட்டை விட புரளி ரொம்ப ஆபத்தானது. அகஸ்தியர் புரட்டுன்னு போடலாம், ஆனா புரட்டுன்னு சொன்னா பொய்மைன்னு மட்டும். புரளின்னா அவனோட போகாது, உலகம் பூரா பரப்புவதுதான். ஆக இந்த தலைப்புக்காகவே முதல்ல ஆசிரியரை வெகுவாக முதல்ல பாராட்டுறோம். பண்பாட்டு படையெடுப்பு எதிர்பார்த்து ஒரு பெரிய அறிவு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அகத்தியர் என்பதை வைத்துக்கொண்டு திடீர்னு ஒன்று வந்தார். கடவுள்கள்ல கூட பாத்தீங்கன்னா திருவிழாவெல்லாம் இதுக்கு முன்னால கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இல்லாத கடவுள்கள், இல்லாத பெயர்கள், மாசத்துக்கு மாசம் புதுசா வரும். அதுல பாத்தீங்கன்னா வடமொழி பேர் தான் இருக்கும். இன்னும் எங்க போர் முடியல, நம்ம போர் முடியல, அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்திய வரலாற்றில் பார்ப்பனியத்தின் வெற்றி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நெகிழ்வு தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது. பார்ப்பனியத்தினுடைய தன்மை எப்படின்னா, முதல்ல அலட்சியப்படுத்துவது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே இருட்டடிப்பது. அலட்சியப்படுத்துறது, இருட்டடிக்கிறது. அதுக்கு அடுத்த உடனே எதிர்க்கிறது. எதிர்ப்புலையும் அவள் தாங்கினா உடனே திரிபுவாதம் செய்வது அடுத்த விட்டம். திரிபுவாதத்திலையும் அவர்கள் தோற்று போகிறார்கள் என்று சொன்ன உடனே அனைத்து அழித்தார். இதுதான் மிக முக்கியம். இந்த ஜாதி பட்டம் போடலாமான்றது அப்புறம். அவர் காலத்தில் அப்படியே என்ன பேர் இருந்ததோ அதை தான் நம்ம எடுத்து சொல்லணும். பூராமே நமச்சிவாயம்னா ஓம் நமச்சிவாயமா இந்த ஒரு நமச்சிவாயமானு தெரியாது. ஆசிரியர் அப்பண்ணசாமி அவர்கள் நூலாசிரியர் பிடிச்சிருக்கார். சரியா நூலை பிடிச்சிருக்கார். அதுதான் மிக முக்கியம். என்ன நூலை பிடிச்சிருக்காருன்னு சொன்னா, அகஸ்தியர் என்னும் புரளி என்ற அற்புதமான ஒரு ஆய்வு நூலை பல கட்டுரைகளாக பல ஏடுகளிலே வந்திருந்த போதும் அவைகளை ஒரு புத்தகமாக தொகுத்தால்தான் அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்ற தத்துவ அடிப்படையில் அந்த உண்மைக்கு ஒப்ப சிறப்பான வகையில் நான் அருமை எழுத்தாளர், முற்போக்கு சிந்தனை, புரட்சிகரமான சிந்தனை, மாற்றி யோசிக்கக்கூடிய சிந்தனையாளர், எதையும் தோண்டி துருவி ஆராய்ந்து மக்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் சொன்னால் அவர் தோழர் அப்பண்ணசாமி அவர்கள் என்ற பெருமைக்குரிய நம்முடைய எழுத்தாளர். இந்த தேர்ந்த பாதையிலேயே போவது, மற்றவர்களை விரோதப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நாம் மிக லாவகமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும், நம்முடைய புகழெல்லாம் மீண்டும் மீண்டும் அது எத்தனை முறை சுற்றி வந்து செக்குமாட்டு மனப்பான்மையாக இருந்தாலும் கூட அதையே உழல வேண்டும் என்பதை உடைத்து காட்டிய ஒரு சில எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளிகள், அதிகாரிகள். அந்த பட்டியலிலே வரக்கூடிய அருமை தோழர், சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர் மு. அப்பண்ணசாமி அவர்களுடைய அகஸ்தியர் என்னும் புரளி என்ற நூல். முதல்ல ஒரே ஒன்று என்னன்னா, பல பேருக்கு புத்தகம் வெறும் நம்முடைய உயிர் பதிப்பாளர்களையும் பாராட்டணும். அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு வரும்போது பளிச்சுன்னு சொல்லணும். இது தந்தை பெரியார் முறை. அந்த முறையில் அகஸ்தியர்னு மட்டும் போட்டிருந்தா ரொம்ப பேர் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த நூலை நீங்கள் வாங்கணுன்னா என்ன காரணம்னா, எதுக்காக படிக்கணும்னா, இது பழைய பாதையில் போகக்கூடிய நூல் அல்ல. இது நீங்கள் வேண்டுமானால் இப்போ ஈரோட்டு பாதையில் சொல்லிக் கொள்ளலாம், புதிய பாதையிலே இருக்கக்கூடியது என்பதற்காகத்தான் தலைப்பே அகஸ்தியர் என்னும் புரளின்னு போட்டார். அதுதான் மிக முக்கியம். புரட்டை விட புரளி ரொம்ப ஆபத்தானது. அகஸ்தியர் புரட்டுன்னு போடலாம், ஆனா புரட்டுன்னு சொன்னா பொய்மைன்னு மட்டும். புரளின்னா அவனோட போகாது, உலகம் பூரா பரப்புவதுதான். ஆக இந்த தலைப்புக்காகவே முதல்ல ஆசிரியரை வெகுவாக முதல்ல பாராட்டுறோம். ஏன்னா நாங்கள்லாம் கூட பத்திரிகைக்காரர்களானா எங்களுக்கு தலைப்பு ரொம்ப மிக முக்கியம். ரொம்ப அந்த மாதிரியான அளவிற்கு தலைப்பு மிக முக்கியமானது. அடுத்தபடியாக
இங்கே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கக்கூடிய அருமை தோழர் எப்போதும் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறவர். அதாவது கொள்கை உறவு என்பது ஒரு பக்கம், ஆனால் அதை விட ரொம்ப நெருக்கம்னா என்னதான் உலகமே தத்துவம்னு பேசினா கூட ஊருக்காரன்னா ஒரு பற்று, மாவட்டத்துக்காரன்னா ஒரு பற்று. பல்கலைக்கழகத்தில் நாம் படித்த பல்கலைக்கழகமும் அவர் படித்த பல்கலைக்கழகமும் ஒரே பல்கலைக்கழகம், கல்வியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடியது ஒரு பற்று. எல்லாவற்றையும் விட ஒத்த பாதையில இன்றைக்கு முற்போக்கு சிந்தனையில போவதற்கு அவருடைய வாழ்நாளையே தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய தோழர் கிபி என்ற பாலகிருஷ்ணன் அவர். ஆக எல்லாவற்றிலும் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக ஒரே பயணிக்கின்ற சக பயனாளர்கள். மிக முக்கியமாக சக பயனாளிகள் என்பதை விட பயணம் செய்யக்கூடியது. இன்னும் எங்கள் போர் முடியல, நம்ம போர் முடியல, அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமை தோழர் கேபி என்று அழைக்கக்கூடிய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக மூத்த தலைவரான அன்பு சகோதரர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, அதே போல நம்முடைய துணிந்தவர், எப்படி அப்பண்ணசாமி அவர்களுக்கு என்ன சொன்னமோ துணிச்சலா ஏதோ ஒன்று இருந்து அது வரையில் போகணும்னு போகாமல் தனக்கு எந்த பொறுப்பு கிடைத்தாலும் பொறுப்பு பிறகு கொள்கை கருத்தியல் சுதந்திரமாக சிந்திப்பது முன்னாலே, அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்ற நோக்கத்தோடு ஒரு பேராசிரியராக இருந்து இன்றைக்கும் வரலாறு படித்துக் கொண்டிருக்கிற ஐயா பேராசிரியர் வி அரசு அவர்களாவார். அவர் எத்தனையோ பணிகளை செய்திருக்கிறார். ஆனால் அண்மையில் அவரை பாராட்டணும், தனியாக பாராட்டு கூட்டம் நடத்தணும். எத்தனையோ நூல்கள், எவ்வளவோ பணிகள், பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் பதித்த தடங்களை யாராலும் அழித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய அதில் அண்மையில் நியூ செஞ்சுரி ஹவுஸுடைய புத்தக சாலை மிக முக்கியமாக அம்பேத்கர் அவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி 12 தொகுதிகள் அதில் மொழிபெயர்ப்பு செய்ததில் அது முதல்ல இருந்த எழுத்துக்கள் கொஞ்சம் இளைய தலைமுறைக்கு புரியணுங்கிறதுக்காக அவர்கள் மாற்றி ஐயா போன்றவர்கள், அப்பண்ணசாமி போன்றவர்களெல்லாம் அதில் முயற்சி எடுத்து தமிழ்நாடு அரசு, அது இன்றைய திராவிட மாடல் அரசு நம்முடைய ஒப்பற்ற முதல்வர்களுடைய சிறந்த சிந்தனையினால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த போது ஐயா அரசு அவர்களுடைய விளக்கங்கள் ரொம்ப அற்புதமானவை. நான் இந்த 12 தொகுதியிலையும் அவர் எனக்கு அனுப்பினார். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் விடாமல் புத்தகத்தை விட்டு அதை பார்க்க வேண்டும். நான் பழைய தொகுதிகளையும் வைத்திருக்கிறேன். இந்த புதுவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஐயா மேனாள் பேராசிரியர் வி அரசு அவர்களே, நல்ல ஆற்றலாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் தோழர் சூனா திவாகர் அவர்களே, அப்பண்ணசாமி ஐயா ஆசிரியர் அவர்களே, நன்றியுரைகள் இருக்கிற திருக்குமரன் திரைப்பட இயக்குனர் அவர்களே, மற்றும் இங்கே நம்முடைய நிகழ்ச்சிகளிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஐயா இந்த அகத்தியர் புரட்ட அவர் அப்படியே பிச்சு எழுதக்கூடிய அளவிற்கு பண்பாட்டு படையெடுப்பை இன்றைக்கும் எதிர்த்து போராடி கொஞ்சம் கூட அதுக்கு கவலைப்படாத ஒருவர் இருக்கிறார் என்றால் ஐயா உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இன்றைக்கு பொறுப்பாளரும் திராவிட புலில் என்ற எங்களுடைய பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய அந்த சிறப்பான ஆய்வு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. அதற்கு அவர்கள் சிறப்பாசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்றிருக்கக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மிக முக்கியமாக, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு, இந்த அதனுடைய சிறப்பாக பெரிய அளவுக்கு அதில் திட்ட உதவியாளராக, அதாவது துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே மிக முக்கியமாக. இந்த அரங்கம் பார்ப்பதற்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, எல்லாம் முத்துக்கள், அதுதான் மிக முக்கியம். அறிவு முத்துக்கள், ஆய்வு முத்துக்கள், உணர்வு முத்துக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான இந்த அரங்கம். இன்னும் ஏராளமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தனியே சொன்னால் நேரத்தின் நெருக்கடி என்பதனாலே நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. முதலாவதாக இந்த ஐயா ஆசிரியர்களுடைய நூலை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நூலில் பாராட்ட வேண்டியது என்னன்னா பல கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுப்பில் முதல்ல ஒரு அரிய செய்திகளை சொல்லுகிறார்கள். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் மிக முக்கியமாக கீழடி ஆய்விலிருந்து சங்க காலம் தொட்டு அந்த திராவிட நாகரிகம், ஆரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் எல்லாவற்றுக்கும் ஆதாரங்களோடு சான்றுகளோடு சொல்லக்கூடிய நிலையில்
ஒரு பண்பாட்டை எதிர்பார்த்து, பண்பாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து ஒரு பெரிய அறிவு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு போர் தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் அகத்தியர் என்பதை வைத்துக்கொண்டு திடீர்னு ஒன்று வந்தார். அதுவும் இவ்வளவு நாளைக்கு இல்லாத வாக்கியம் இப்போ புதுசு புதுசாக கடவுள்களில் கூட பார்த்தீங்கன்னா திருவிழாவெல்லாம் இதுக்கு முன்னால் கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இல்லாத கடவுள்கள், இல்லாத பெயர்கள், மாதத்துக்கு மாதம் புதுசாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா வடமொழி பேர் தான் இருக்கும். மிக முக்கியமாக பவுன் விற்காத காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சான். உடனே வந்த உடனே அப்போ வாங்கினா பவுன் வாங்கினா ரொம்ப குட்டி போடும் அப்படின்னு சொன்னாங்க. போரா இப்போ எல்லாரும் வாங்குறது யோசனைப்பட்டு தான் விலை அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷய திருதி அப்படின்னு போட்டு. ஆக இந்த மாதிரி எனக்கு புரியாது. ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் அது கிடையாது. அதே மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் இருக்குது. வேண்டுமென்று அதை செய்வது தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற பல அமைப்புகள் வெளிப்படையாக ஒரு பண்பாட்டு புரட்சியை, அவர்கள் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து எந்த ரூபத்தில் வந்தாலும் அறிவுபூர்வமாக நம்முடைய உரிமையை நாம் காப்பாற்ற வேண்டும். அது நம்முடைய உரிமை என்பதை விட உண்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் அதிலே மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இது வரும்போது இந்த அரசியல் புரளி என்ற இந்த நூலை முதல்ல ஒரு கட்டுரையிலிருந்து எழுதியிருக்கிறார். இந்த வரலாறு ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளே இருக்கு அவருடைய அதே மாதிரி இதை வெளியிட்ட உயிர் பதிப்பகத்துக்கு பாராட்டணும். ஏன்னா இதில் லாபம் வருமானு பார்க்க முடியாது. ஆனால் கொள்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி பதிப்புரையிலேயே மிக தெளிவாக சொன்னார். பதிப்புரையிலேயே பல பேர் இவ்வளவு படிப்புரையாக உயிர் பதிப்பகத்தில் பதிப்புரை எடுத்த உடனே அதில் சொல்லியிருக்கிறார்கள். வரலாற்றில் வரிசையாக இன்றைக்கு இந்திய வரலாற்றில் பார்ப்பனியத்தின் வெற்றி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப நெகிழ்வு தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது. மிக அருமையாக ஒரு விஷயம் மற்றவங்க நெருங்கக்கூடாத அல்லது சொல்ல தயங்குகிற விஷயங்களை துணிச்சலாக சொல்கிறது. நெகிழ்வு தன்மையில செயல்பட்டு வருகிறது. எதிர்கருத்துகள், எதிர்நிலையாளர்கள், பார்ப்பனியத்திற்கு எதிராக களமாடும் தலைவர்களை தன்வயப்படுத்துவது என்ற உத்தியை, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அதாவது எதிர்த்து 2 வகை. இந்த இவர்களுடைய பார்ப்பனியத்தினுடைய தன்மை எப்படின்னா, முதல்ல அலட்சியப்படுத்துவது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே இருட்டடிப்பது. அலட்சியப்படுத்துறது, இருட்டடிக்கிறது. அதுக்கு அடுத்த உடனே எதிர்க்கிறது. எதிர்ப்புலையும் அவள் தாங்கினா உடனே திரிபுவாதம் செய்வது அடுத்த விட்டம். திரிபுவாதத்திலையும் அவர்கள் தோற்று போகிறார்கள் என்று சொன்ன உடனே அனைத்து அழித்தார். இதுதான் மிக முக்கியம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எது முடியலையோ அவர்களை மிக முக்கியமாக வரக்கூடிய அளவிற்கு அந்த எதிர்க்கத்தில் நிலையாக வருகிற போது அவர்களை மிக முக்கியமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்வயப்படுத்துதல், அதுதான் மிக முக்கியம். புத்தருடைய பௌத்தம் எப்படி அழிக்கப்பட்டது என்று நன்றாக தெரியும். அனைத்து தான் அழித்திருக்கிறார் அதுக்குள்ளே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை எடுத்து அந்த வரிசையில் புத்தர் தொடங்கி வள்ளலார் முருகன் வரை நீளுகிறது. இத்தகைய நிகழ்ச்சிகள் நேற்று இன்று நாளை என்பதைப் போல தொடர்கதையாக உள்ளது என்று சொல்லிவிட்டு, வரலாற்றில் அதுபோலவே வரலாற்றில் புராண மாந்தர்களை வரலாற்று மந்திரர்களாக்கி, இன்னைக்கு அதுதான் போராட்டம். இந்த பண்பாட்டு போராட்டத்தில் என்னன்னா, புராணத்தை வரலாறாக்குறான். இது புராணத்தை வரலாறாக்குறான். அதுக்கு அடுத்தது இன்னும் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், அறிவியலுக்கு எதிராக போலி அறிவியல், சயின்ஸுக்கு பதிலாக சூடோ சயின்ஸ், அதுக்கு பதிலாக அது மித்தாலஜி, ஹிஸ்டரி. அதே மாதிரி தத்துவம், பிலாசபின்னு சொன்னால் தத்துவத்தை மதமாக்குகிறார். மதம்தான் தத்துவம்னு சொல்கிறானே தவிர மதம் வேறு அது தத்துவம் வேறு என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை எல்லாம் போட்டு குழப்பி அரைகுறையாக நம்ம ஆட்கள் ரொம்ப படித்த மேதாவிகள்னா விளம்பரம் வாங்கிறதுக்கு போகிறது. அதுக்கு அப்பப்போ திராவிட மண், பெரியார் மண், இந்த மண்ணை மாற்றுவது எப்படி என்று எல்லா வகையிலும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கடைசியில் ஒவ்வொரு உத்தியை கையாளுறார். அதுக்கு வேற எங்கேயும் உதாரணத்துக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு யாருன்னு சொல்லும்போது
இந்த புத்தகத்தில் ஒரு அரிய செய்தியை நம்முடைய ஆசிரியர் அப்பண்ணசாமி அவர்கள் நூலாசிரியர் பிடிச்சிருக்கார். சரியா நூலை பிடிச்சிருக்கார், அதுதான் மிக முக்கியம். என்ன நூலை பிடிச்சிருக்காருன்னு சொன்னா, இதை எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுரை அவருக்கு முதல்ல வேடிக்கையா அவர் சொல்றாரு. பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் எழுதும்போது மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்னும் உள்ள இருக்கிற செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும், மற்றது வரும். இங்க வரும்போது இங்க இந்த கட்டுரை பிறந்ததற்கு காரணம், அவர் கோசாம்பியில் உள்ள ஆய்வாளர், மிக முக்கியமா டிடி கோசாம்பி அவர்களுடைய. அதுல இந்த ஒரு செய்தி முக்கியமா சொல்லுகிறார். இந்த கட்டுரை பிறந்த கதை 1920களில் சென்னை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றிய, இந்த தகவலே நமக்கு எல்லாருக்கும் பல பேருக்கு புதிய தகவல் கூறாங்க, பணியாற்றிய சிவராஜா பிள்ளை அவர்கள் அக்காலகட்டத்தில் எழுதிய அரிய பொக்கிஷமான அகஸ்தியா இன் தமிழ்லேண்ட் என்ற ஆங்கில புத்தகத்தின் PDF 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தம்பி எனக்கு அனுப்பியது. இந்த புத்தகம் எப்படி உருவானதுங்கிறது பாருங்க. புத்தகம் பல நேரங்களில் எழுதும்போது மாட்கள் அடிச்சு விடுவாங்க, நானே ஆய்வு பண்ணேன், கண்டுபிடிச்சேன், அது பண்ணேன், இது பண்ண ரொம்ப பெருமைன்னு. அது மாதிரி அவர் சொல்றதில்லை. அவருடைய அறிவு நாணயம் எங்கிருந்து தொடங்கியதோ அதிலிருந்து சொல்றார். அதுவே அவருடைய பாராட்ட வேண்டிய அளவிற்கு பெருமையான ஒன்று. அப்படி வருகிற போது சொல்லுகிறார்கள், மிக முக்கியமாக அதில் 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தம்பி எனக்கு அனுப்பியது. சுட சுட வாசித்து விட்டேன். வாசிக்க வாசிக்க பிரமிப்பாக இருந்தது. பின் அமைப்பியல் பாணியில் அகஸ்தியர் என்னும் புராணீக தொன்மத்தை சல்லி சல்லியாக கட்டுடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம உடைக்கிறது பூரா சல்லியை ரோட்ல போடுறதுக்கு வேண்டிய அளவுக்கு போட வேண்டியதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமாக அது மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இதை வைத்து கொண்டார்கள். இது சரி சரி. அவரு கொடுத்தது அவர் சிவராஜா பிள்ளை, அவர் இலங்கை ஈழத்திலிருந்து அந்த பகுதியில் இருந்தவர். ஆனால் இப்போ இதில் அடுத்த விஷயம் என்னன்னா, இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ஈர்ப்பு உள்ளதும், இந்த புத்தகத்திலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு பெரிய அம்சம், கொஞ்சம் கூட பயக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மற்றவர்களுக்காக யோசிக்காம இந்த புத்தக கட்டுரை, இந்த கட்டுரை வர்றதுக்கு, கட்டுரை தான் புத்தகமாக இருக்கு, இது வர்றதுக்கே என்ன காரணம், யார் காரணம்னா ரொம்ப முக்கியமானவங்க, வழிகாட்டினவங்க, இவங்களெல்லாம் போட்டு பாராட்டுறது எழுத்தாளருடைய வழக்கம். அவரும் ஒருத்தருக்கு சொல்லிருக்காரு, இவரால் தான் நான் இந்த கட்டுரையே எழுத ஆரம்பித்தேன் வந்துனார். அதுதான் நீங்கள் கேட்கணும், யார் என்று உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கணும். இவ்வளவு முக்கியமானவர்கள எப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னதையே சொல்கிறேன், நான் சொல்லவில்லை. மிக முக்கியமாக இதை உடனடியாக கட்டுரையாக முடிவு செய்து தமிழ் நிலத்தில் அகத்தியர் என்று பெயரிட்டு எனது கணினியில் சேமித்து வைத்தேன் அப்படின்னு சரி, உடனே நல்ல வாய்ப்பாக, நல்ல வேலையாக, வேலைப்படு காரணமாக தள்ளி போய் கொண்டிருந்ததே இருந்தது. எப்பவுமே எழுத்தாளர்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான். எழுதணும்னு நினைப்போம், வேறொரு குறுக்க ஒரு சிக்கல் வரும், உடனே அதை காட்டிட்டு நாம் தள்ளி போயிடுவோம். அப்படி இல்லாத அளவுக்கு சரி என்று சொல்லி மிக முக்கியமாக நல்ல வேலையாக ஆளுநர் ரவி மூலமாக காலம் அழைத்தது. இது அவர் இல்லைன்னா இந்த புத்தகம் வந்திருக்காது. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும். நிறைய வேலை செய்ய நான் முதல்வர் சொன்னார், அடிக்கடி நீங்க பேசுங்க, அப்பதான் நாங்க அதிகமா அடுத்த தடவை சுலபமா வர முடியும் என்று சொன்னார்கள். அது மாதிரி இவ்வளவு பெரிய உடலிய வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்னது காரணம் அவர் தான். அதுக்கு வாய்ப்பாக ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. நாங்க பொதுவா பகுத்தறிவாளர்கள் நல்ல வேலையாகன்னு சொல்றது இல்லை, நல்ல வாய்ப்பாகன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் தவிர. ஆனா இதுல அர்த்தத்தோடு தான் போட்டிருக்காரு, நல்ல வேலையாக. நல்ல வேலையாக மட்டுமல்ல, இது நல்ல வேலையும் கூட நல்ல வேலையாகவும் இந்த இடத்துல அந்த வேலை ஏன் கிடைச்சிருக்கு பாருங்க. அதுக்கு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார். மிக சிறப்பாக உள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறைய சொல்லலாம், மற்றவர்கள் இருப்பார்கள், அந்த செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இதுக்கு முன்னாலே எத்தனை வந்திருக்கு என்றெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கார். ஐயா நம்முடைய இன்னும் நிறைய தெரியணும்னா ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் எல்லாம் அழைச்சி ஒரு கூட்டம் போட்டோம். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாக இருந்த செய்தி என்னன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அகத்தியர்
ஒரு ஆராய்ச்சி. எப்ப வந்தது இது? தந்தை பெரியார் வெளியிட்டிருக்கிறார், குடியரசு பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகம் இருக்கு பாருங்க. எந்த ஆண்டு? எங்களை போன்றவர்கள் ஊழிலே பலர் பிறக்காத காலம், சிலர் பிறந்திருக்கலாம் மூத்தவர்கள். 1931 வெளியான நூல், முதல் நூல். அகத்தியர் ஒரு ஆராய்ச்சி, அவ்வளவுதான். அவர் கூட உடனே புரட்டு புரளியெல்லாம் போடல, ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா அன்னைக்கு ஒரு நம்ம யார் எழுதுறது? பேராசிரியர் கா. நமச்சிவாய முதலியார் அவர்கள். இந்த ஜாதி பட்டம் போடலாமான்றது அப்புறம், அவர் காலத்தில் அப்படியே என்ன பேர் இருந்ததோ அதை தான் நம்ம எடுத்து சொல்லணும் பூராமே. நமச்சிவாயம்னா ஓம் நமச்சிவாயமா இந்த ஒரு நமச்சிவாயமானு தெரியாது. ஆக நமக்கு மிக முக்கியமாக நமச்சிவாயம் கா. நமச்சிவாய முதலியார் அவர்கள் எழுந்து பெரியார் 2 நாவுக்கோ 4 நாவுக்கோ போட்டிருந்தார். அதில் அது முக்கியமாக அதை எடுத்து மறுபடியும் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரவிக்கள் வந்துகிறார்கள் சொன்ன உடனே அது வாய்ப்பா அடுத்து நாங்கள் மறுபடியும் அச்சு போடுறதுக்கு அளவுக்கு ஒரு பெரிய கருத்தரங்கத்தை ஐயாலாம் வந்தார். அது பேசி அது ஒரு பெரிய நூலாக இருக்கு. அப்படிப்பட்ட அளவிற்கு இதில் பல கருத்துக்கள். அகத்தியர் புரட்டுன்னு சொன்னோம், பண்பாட்டு படையெடுப்பின் உச்சம், இந்த நூல்கள் பூராமே இதெல்லாம் கிடைக்கிறது பூராமே. ஆகவே நண்பர்களே, இதில் மிகப்பெரிய அளவிற்கு என்னன்னா, எப்படி திராவிட இயக்கம் தந்தை பெரியார் 31 சொன்னார். அதே காலகட்டத்தில் எல்லா வகையிலும் இலக்கியத்தில் அது வெளிவர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் நண்பர்களே, இங்கு பார்க்கும்போது நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். அகத்தியன் விட்ட புதுக்கரணி, அதுக்கு தலைப்பு. அகத்தியன் விட்ட இளைஞர்கள் அல்லது தெரியாதவர்கள் அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். அதுக்காக தான் அகத்தியன் விட்ட புதுக்கரணி. ஆனால் இதாவது அகத்தியர் தான் அந்த விட்டார் கதைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாரதியார் அவருக்கு, ஏன்னா அவருக்கு அவர் பாரதிதாசன் தானே புரட்சி கவிஞர் பேர் வைத்து கொண்டார். ஆகவே அதில் மிக முக்கியமாக சொல்லும்போது இந்த கவிதையே மறைச்சு விட்டான். அதாவது சக்தி கோவிந்தன் அவர்கள் பாரதியாருடைய கவிதைகளை எல்லாம் தொகுத்து போட்ட நேரத்தில், சுப்பிரமணிய பாரதியார் அவர் அந்த தொகுத்து போட்டிருந்த நேரத்தில் மிக முக்கியமாக என்ன பண்ணுவார்னு சொன்னால், அதில் விட்டு போட்டு எழுத்துடுறது, கவிதைகளை எடுத்து போடுறது. உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பின்னால் வரும்போது ஏவிஎம் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்தார். கலை இயக்குனர்லாம் அங்கே இருக்காங்களே, அது தெரியணும். அந்த திரைப்படத்தில் மிக முக்கியமாக நாம் இருவர்னு நினைக்கிறாரு பூராமே, அதில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டு இடையில வச்சுருப்பாங்க. டி.கே. பட்டம்மாள் பாடியிருப்பாங்க பூராமே. அதில் இந்த ஆனந்த சுதந்திரம் அளந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னெல்லாம் பாடி நடனம் வரும் பூராமே. அந்த இடத்துல பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சேன்னு 2 வரி வரும். அந்த வரி இருக்காது அதில். அது இல்லாமல் தான் பாட்டு பாடியிருப்பாங்க அதில் பூராமே. பாரதியாருக்கே சென்சார், அதுதான் மிக முக்கியமானது. யார் அவங்க சென்சார் போர்டில் கட் பண்ணல, இவங்களே போட்டு அதை நீக்கினாங்க. அதை ரொம்ப அழகாக நம்முடைய கலைஞர் அவர்கள் தூக்கு மேடையில் ஒரு சீன் வரும், இதை அப்படியே வச்சார். அதுதான் மிக முக்கியம். இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளும் திரைப்படத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு தூக்கு மேடை நாடகத்தில், அதுதான் நாடகம்தான் பின்னால் அது மிக முக்கியமாக வந்தது. அந்த நாடகத்தில் ஒரு சீன் இதை பாட வைப்பார் எம்.ஆர். ராதா. அது மிக முக்கியமாக அவர் தான் அபிநய சுந்தர முதலியார்னு நமக்கு இந்த கல்கொய்க்கு எதிராக ரொம்ப வைதிகர்களாகவும் வேட்டு போட்டு ரொம்ப சிறப்பாக நடிகவிட அவர்கள் அந்த காட்சியை நடத்துவார். அவருடைய இதில் பாடுபொழுது வேகமாக அது போட்டுவான் பூராமே. அந்த பாட்டு இவர் வைதிகர், அவர் ஒரு பெரிய ஹாஸ்டல் அவர் கீழே, அதில் ஒரு மாணவர். அந்த விழா நடக்குது. விழா நடக்கும்போது ஏய் பாரதியார் பாட்டு போடுங்க அப்படின்னாரு. உடனே ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த 2 வரி அதில் பாடுவாங்க பூரா. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சேன்னு வரும்போது ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்ன நீ இந்த பாட்டு பாடுற? என்ன இந்த பாட்டு பாடுற? ஐயா பாரதியார் எழுதின பாட்டு நான் கேட்கல, பட்டம்மா பாடின பாட்டு பாடு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு கேட்பார். அதுதான் மிக முக்கியமான அளவிற்கு, இந்த மாதிரி வரக்கூடிய அளவிற்கு பாரதியார் பாட்டில் கூட இந்த கற்பனைகள் கண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உண்மை எங்கே இருந்தாலும் அதை நாம் எடுத்து சொல்கிறோம். பாரதியார் சொன்னாங்க, நாம் மறைக்க விரும்பலை. மிக முக்கியமானது கடலினை தாவும் குரங்கும், நல்லா நினச்சி பாருங்க. அனுமார் கடலினை தாவும் குரங்கும் கலனில் பிறந்ததோர் செவிதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததினாலே
தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும். பாரதியார் பாட்டு அது, சாதாரணம் அல்ல, புரட்சி கவிஞர் பாட்டு அல்ல. கடலினை தாபம் குரங்கும் வெங்கடலில் பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும். நதியினுள் போய் மூழ்கி போயிருந்த அந்த நாகர் உலகிலோர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்திரல் வீமனும் கற்பனை என்று கண்டோம். விதியுறல் வீமனும் கற்பனை என்று கண்டோம். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மையென்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்கு புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதைகள் பல தந்தார். அவ்வளவுதான். அந்த புராணம், நான் புராணத்தை ஏத்துக்கலையா, கவிதை ஏத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அந்த கட்சியில கவிதைகள் பொய் என்று கண்டோம், கதைகள் பொய் என்று கண்டோம். கதைகள் பொய் என்று கண்டோம், புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான். எனவே இந்த கட்டுக்கதைகளை இன்றைக்கு வியாபாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சம் துளிர் விட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறை எல்லாம் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆய்த்து விட்டுவாள். ஆகவேதான் இது போன்ற நூல்கள் ஏராளம் எழுத வேண்டும். ஐயா அரசு போன்றவர்கள், அதே போல அப்பண்ணசாமி மட்டுமல்ல, நிறைய அறிஞர்கள் அவை, இது நல்ல அறிஞர்கள் அவை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல ரொம்ப ஆபத்தானது என்னவென்றால் வேற ஒன்றும் இல்லை, தந்தை பெரியார் அடிக்கடி சொன்னதை நான் பல மேடைகளில் விடாமல் சொல்லி கொண்டு வருவது வழக்கம், என்னுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தோழர்களே, அரசியல் படையெடுப்பு, அரசியல் படையெடுப்பு என்பது கையில் போட்ட விலங்கு, பளிச்சுன்னு தெரியும். பொருளாதார பண்பாடு படையெடுப்பு என்பது இருக்கிறத, பொருளாதார படையெடுப்பு அது காலில் போட்ட விலங்கு. பண்பாட்டு படையெடுப்பு இருக்கிறத, அது மூளையில் போட்ட விலங்கு. இதில் ரொம்ப ஆபத்தான விலங்கு எது என்றால் அந்த மூளையில் போட்ட விலங்கு தான். இது ரெண்டும் கையில் தெரியும், தடுக்கும், கீழே விழுவோம், இந்த விலங்கை உடைக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். ஆனால் மூளையில் போட்ட விலங்கை புரிந்து கொள்ள முடியாது. அதை பெரியாரின் கைத்தடி போன்றவைகள் தான் இந்த விலங்கை உடைக்க முடியும். அந்த சிந்தனைகள் வரணும். நமக்கு யார் மீதும் கோபம் கிடையாது, யார் மீதும் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு கிடையாது. மனித குலத்தினுடைய பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று கேட்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லிவிட்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையர் சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் வந்தபோது சமூக நீதி கேட்கிறார். அதுதானே கோபப்படுறான். மிக முக்கியமா இவர் பெரியார் விழாவை இன்று முதல்வர் அவர்கள் சமூக நீதி நாள் என்று கொண்டாடும் போது ஒரு வாக்கியம் படிக்க சொன்னார், பிரமாணம். அனைவருக்கும் அனைத்தும் தீர்ந்து போச்சே. இந்த அனைவருக்கும் அனைத்தும்னு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே இத்தனை புரட்சிகள், இத்தனை பாவம். அதுதான் அடிப்படை. ஆகவேதான் எவைகளெல்லாம் நம் மக்களை போதைக்கு ஆளாக்குகிறதோ, போதைப் பொருளை பற்றி பேசுகிறாங்க. போதையிலேயே ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத போதை இது. போதையாவது ஒரு நேரம் போய் மீடு நேரம் தெளிவடைவான். ஆனால் இந்த போதை இருக்க, இது அப்படியே நம்முடைய மூளை விலங்கு போட்டு விடுறது இல்லாமல் பண்பாட்டு படையெடுப்பு இருக்கிறது. 1000 அப்பண்ணசாமிகள் தேவை. இந்த பண்பாட்டு படையெடுப்பை ஒழிப்பதற்காக 1000 அறிஞர்கள் பெருமக்கள் தேவை. எழுதுங்கள். சங்க இலக்கியத்திலேயே இருந்ததுன்னு சொல்றார். அதுக்கே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இலக்கியத்தில் ஐயா சொல்லுவார், விட்ட இடம் தொட்ட இடம்னு தான் அவர் எங்கே போனாலும் சொல்லி சொல்லுவாங்க. மற்ற நண்பர்கள் சொல்வார்கள் பூராமே. ஐயா அதில் தெளிவாக என்னுடைய இது அறிவார்ந்த அரங்கம். அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை சொல்லி ஐயா அவர்கள் நூலை பாராட்டி ஒன்று சொல்லும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், இங்கே நிறைய வந்திருக்கிறீர்கள், எதிலும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், நம்முடைய ஜாதி வர்ண பேதம், மக்களில் சமத்துவமின்மை, இது அத்தனையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறத ஆரம்பத்தில் இருந்ததா? இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எப்படி மனு தர்மத்தை சொல்லி படிப்பு பெரியாரால் திராவிட இயக்கத்தால் தான் படிப்பு வந்தது அப்படி சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னால் படித்தவங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் பாடியிருக்காங்களேன்னா, அவர்களெல்லாம் பாடினார்கள். அதற்காகத்தான் பண்பாட்டு படையெடுப்பு வந்து அந்த இடத்துல மனு தர்மம் ஓடி தன் இடத்தை பிடித்து கொண்டதுனால முழுமையாக மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் எல்லாவற்றையுமே மாற்றி விட்டார்கள். எனவே சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் அதிலே ஐயா போன்றவர்கள் மற்ற அறிஞர்கள், இங்கே வந்திருக்கிற அறிஞர்களுக்கு எங்களை போன்ற தோழர்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் இதை ஆய்வு செய்யுங்கள். எத்தனையோ நூல்கள் வந்தாச்சு, பழமையே திரும்பி திரும்பி ஆய்வு செய்கிறத விட இந்த நூல்கள் இது மாதிரி புரட்ட வெளிப்படுத்துங்க. மிக முக்கியமாக சாதி ஏன் எப்போது நுழைந்தது,
சங்க இலக்கியத்திலேயே முற்கால பகுதி வேற, பிற்கால பகுதி வேற. அந்த காலத்தில் நுழையாததற்கு முன்னாலே இருந்த வளம், அதில் இருந்த அறிவு வளம், எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொதுமை பிறகு அது சிறுமையாக்கப்பட்டு விட்டது, காணாமல் போய்விட்டது. அதை இன்றைய இளைய தலைமுறை உணர்ந்தால்தான் மின்மினி பூச்சுக்களை மின்சாரம் என்று அவர்கள் நம்பி ஏமாற மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிய அறிவுத்துறை புரட்சியை, அமைதி புரட்சியை, அறிவு புரட்சியை இது போன்ற நூலாசிரியர்கள் விளக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதற்கு எங்களை போன்றவர்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இடையிலே செல்வதற்காக மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வளர்க பகுத்தறிவு. பண்பாட்டு படையெடுப்பை அழிப்போம், தெரிப்போம், மீண்டும் ஒரு அறிவுலகத்தை சமைப்போம். நன்றி, வணக்கம்.